வணக்கம் உறவுகளே. நமக்கு கிடைச்ச மீன்களும் நண்டுகளும் தான் பாருங்கள் உறவுகளே. நம்மளோட தொழில் நிலவரம் தான். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கட்டா மீன்கள் கிடச்சிருக்கு. அப்புறமா 3 நண்டுகள் கிடச்சிருக்கு. கட்டா மீன்களில் 3மே செத்துருச்சு, ஒன்று தான் உயிரோடு இருக்குது. இது ஒன்று தான், இதுவும் கொஞ்ச நேரத்தில் செத்துரும். அப்புறமா நமக்கு கிடச்சது 3 நண்டுகள், அருமையான நீல நிற நண்டுகள் தான். பாருங்கள் உறவுகளே, நண்டுகள் எல்லாமே உயிரோடு தான் இருக்குது. எல்லாமே ஆண் நண்டுகள் தான். ஆண் நண்டுகளுக்கு நான் எல்லா காணொலியிலையும் சொல்லியிருப்பேன், அதோட இதழ்கள் வயிற்று பகுதி இதழ்கள் சின்னதாக இருக்கும். பெண் நண்டுகளுக்கு வீதியாக இருக்கும், அதுதான் பெண் நண்டு. இது ஆண் நண்டு. நமக்கு கிடச்சிருக்கிறது 3 ஆண் நண்டுகளும். அப்புறமா கட்டா மீன்கள், சின்ன வகையான கட்டா மீன்கள் ஒரு 4ம் கிடச்சிருக்கு. நாம் இதை கீழே கொட்டி மேலும் காணொளி தெளிவாக பதிவு பண்ணலாம். உறவுகளை பாருங்கள், நமக்கு கிடைச்ச மீன்களை கீழே கொட்டிடலாம். அருமையான கட்டா மீன் நண்டுகளும், நாம் பிடிச்ச கட்டா மீன் நண்டுகளும் பாருங்கள் உறவுகளை. நண்டுகள் அங்கங்கே ஓடுது. நண்டுகள் எல்லாமே உயிரோடு இருக்குது, ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. கடிக்க வருது, பிடிக்க போகிற நேரம் ரொம்ப கவனமாக தான் பிடிக்க வேண்டியது இருக்குது. பாருங்கள் உறவுகளை, நமக்கு கிடைச்ச நண்டுகளும் மீன்களும் தான். பாருங்கள் உறவுகளை, அருமையான நண்டுகளும் மீன்களும் நமக்கு கிடச்சிருக்கு. பரவாயில்ல, 3 நண்டுகளும் 4 மீன்கள் கிடைச்சது வரைக்கும் ஓகே தான். நாம் இதை சமையலுக்கு பயன்படுத்த தான் வச்சுருக்கோம். பாருங்கள் உறவுகளை, நம்மளோட உறவுகளும் வரவங்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம். நாமளும் கொஞ்சம் அதிகமாக கிடச்சா வேக வச்சு இப்போ சாப்பிட்ருப்போம். எதுவும் கம்மியாக கிடச்சதுனால நாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம உறவுகளை எல்லோரும் பகிர்ந்து கொடுக்க மாதிரி திகையும் போது அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து நாமளும் எடுத்துக்கலாம். ஓகே உறவுகளை, பாய்.